ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு குருமா எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு 2ஆக கட் பண்ணி 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2ஆக கட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து தோல் உரிக்கவும் நல்லாயிருக்கும். இப்போ தேவையானது பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், அப்புறம் பட்டை, லவங்கம், பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடல மாவு ஊற்றி தான் வைக்க போகிறோம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு பொரியட்டும். பொரிஞ்சதும் பார்த்திங்கன்னா பட்டையும் லவங்கையும் சேர்த்துக்கோங்க. பட்டை லவங்கம் சேர்த்துட்டு பச்சை மிளகாவும் கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சப்பாத்தி, பூரிக்கெலாம் வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இது 3 அப்படியே எடுத்து சாப்பிட்டா அப்படி நல்லாயிருக்கும். அதுக்காக பெரிய வெங்காயம் வந்து நீளமாகவே கட் பண்ணி எடுத்துருக்கேன். போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. நல்லாவே வதங்கி வரட்டும். பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டால் அடி பிடிக்கும். வதக்கி எடுத்துகிட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் குருமா. பார்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். அது வதங்குற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கடலை மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கையும் உரித்து மசிச்சு வச்சுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கடல மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அது கொதிக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா அதனோட கன்சிஸ்டன்சி தெரியும். அப்புறம் அது எப்படி கெட்டியாக இருக்கா தண்ணியாட்டம் இருக்கோ அதை வச்சு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து கடலை மாவு சேர்த்துருக்கனால ஃபஸ்ட்டு இப்படி தான் பொங்கி வரும். அப்புறம் நல்லா கிண்டி விட்டுங்க. நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா அந்த பொங்கி வர்றதை அடங்கிடும். இனிமேல் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிச்சதுன்னா போதுங்க. ஃபினிஷிங் வந்து கொத்தமல்லி தூள் போட்டு இறக்கிட்டோம்னா அவ்வளோதாங்க குருமா. இவ்வளோதாங்க ஈஸி குருமா. தேங்காய் இல்லாமல் கடலை மாவு அரைச்சி ஊற்றி வைக்கிறது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.